ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணங்கப்பா. நாம் என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போக்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வேறு ஒருத்தரோட கல்யாணம் பண்ண இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் அவர் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பிடுறேன். ஸோ இதனால் கடுப்பாகிற ஹீரோயின் ரொம்பவே வெக்ஸ் ஆகி வாழ்க்கையே வருது, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போகும்போது தான் அவங்க சென்னைக்கு வராங்க. ஸோ அங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ யார், இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி செட் ஆக போகுது, இவங்க அதுக்கப்புறம் லவ் பண்ண போகிறாங்களா, அப்படி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த கதை லவ், அதாவது லவ் மெயினாக மயமாக வச்சு தான் இந்த கதையை கொண்டு போக முயற்சி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த கதை ரொம்ப பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாலும் கூட ரொம்பவே போட்டு இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கதையுமே கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப போட்டு ஒரு கிட்டத்தட்ட படமே 3 மணி நேரம் என்னமோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போட்டு இழுத்து தள்ளிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தா கூட, கிறிஸ்பியாக கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி ஒரு லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.